கிராமம், நகரங்களில் அன்றாட மக்கள் பயன்பாட்டால் உருவாகும் கழிவுகள் சேகரிக்கப்பட்டு கழிவு மேலாண்மை செய்யப்படுகிறது. மேலும் பல்வேறு பகுதிகளில் அந்த கழிவுகள் வீணாக கொட்டப்பட்டு அந்த பகுதியே துர்நாற்றமும் வீசுவதை காண முடியும். என்னோடய பேர் ப்ரைஸிங்க. கேத்தி பஞ்சாயத்தில் ஒரு 8 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் டெம்ப்ரவரியாக. இங்கே நான் இந்த கம்போஸ்ட்குள்ளே இன்சார்ஜாக இருக்கேன். எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் நான். எங்கள் சாருங்க சொல்லி தருவாங்க. இது நான் இங்கே எருவு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எருவு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். ஆனால் அதற்கு மாற்று முயற்சியாக வீணான கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரிக்கும் முயற்சியை சிறப்பான முறையில் மேற்கொண்டுள்ளது கேத்தி வளம் மீட்பு பூங்கா. கேத்தி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட 18 வார்டுகளில் உள்ள கழிவுகளை தினசரி சேகரித்து அவற்றை மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை இயற்கை உரமாக மாற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இங்கே வீட்டிலேருந்து வர வெத்து வேஸ்ட்டை வச்சு இங்கே எருவு பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு 3 டன்னு வருங்க. 3 டன்னில் பிரித்து எடுக்கிறோம் நாங்கள். அதெல்லாம் பிரித்து எடுக்கும்போது ஒரு ஒரு 2500 வரும். அந்த 2500 திரும்ப அதையும் ஃபுல்லாகவே எல்லாமே வரும். பிளாஸ்டிக் வரும், எருவு வரும், வீட்டில் வர வெத்து வேஸ்ட்டு எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் பிரிக்கும்போது எல்லாத்தையும் பிரித்து எடுத்தால் ஒரு 750 கிடைக்கும் எங்களுக்கு எருவு. அந்த எருவை தனியாக ஒரு இடத்துல போட்டு எருவை நாங்கள் காஞ்ச எருவு இருக்கும், அதை ஒரு 60 நாளில் மக்கிரும் எங்களுக்கு. 15 நாளைக்கு ஒரு டைம் திருப்பி போடுவோம் அந்த ஃபைல் பண்ணி. 3 நாளைக்கு ஒரு டைம் அந்த ஃபைல் அந்த பிரித்ததை 750 கிலோவை பிரித்து எடுத்து 3 நாளைக்கு ஒரு டைம் திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு அது 15 நாளுக்கு அப்புறம் அதை திரும்பவும் திருப்பி போடுவோம். திருப்பி போட்டோன்னா அந்த எருவை என்ன பண்ணுவோன்னா ஒரு 60 நாளுக்கு அப்புறம் ஒன்றா ஒரு இடத்துல போட்டு அது மக்கிரும். ஒரு 60-70 நாளில் மக்கிரும். மக்கினோடனே அதை எருவாக நாங்கள் தயாரித்து என்ன பண்ணுவோம், அதை ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர் பண்ணி அந்த இதை ஜலிப்போம். ஜலித்த உடனே என்ன ஆகும்னா அதை நாங்கள் எடுத்து ஒரு இடத்துல போட்டு அதுக்கப்புறம் வரவங்களுக்கு ஒரு டன்னு அப்படி அந்த மாதிரி ஒரு டன் 2 டன்னு சொல்லிட்டு மாதத்துக்கு அப்படி கொடுப்போம். 4-5 டன்னு வரையும் போகும். ஒரு கிலோ 6 ரூபா கொடுக்குறோம். அப்போ ஒரு டன்னு 6000 ரூபா வருது எங்களுக்கு. இதுதான் இங்கே நடக்கிறது ப்ராசஸ். இதுதான். பிளாஸ்டிக்கெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே பிரிப்போம். வெட்டு வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் தனியாக பிரிப்போம். அதை ரீசைக்கிள் பண்ணி ஊட்டிக்கு அனுப்பிடுவோம் நாங்கள். அந்த இது இப்போ சப்போஸ் இப்போ 6000 ரூபாய் ஒரு மந்தில் வருது, 3 டன் வருதுன்னு சொல்கிறீங்க. 3 டன் நமக்கு எருவு வருது அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு ப்ராசஸும் செலவு எந்த அளவுக்கு வருதுங்க? செலவுகள் ஆகும் எங்களுக்கு. அந்த க்ளவுஸு மற்ற காரியம் எங்களுக்குரிய செலவுகள் எல்லாம் நம்ம கேத்தி பஞ்சாயத்தில் பார்த்துக்கிறாங்க. எங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம். இது ஒரு லாபகரமான ஒரு விஷயமா இருக்குங்களா? நல்லாவே லாபம் இருக்குது. இன்னும் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஆட்களும் எங்களுக்கு இன்னும் அதிகம் தேவைப்படுகிறது. இப்போ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸில்? நாங்கள் ஒரு 30 பேர் இருக்கோம். ஒரு 17 லேடிஸ் இருக்கோம் நாங்கள். மீதி 10-15 பேர் பாய்ஸ் இருக்காங்க, பசங்களும் இருக்கிறாங்க. இப்போ ரெகுலராக அவங்க போய் கலெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க, மக்களுக்கு எந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்குது இது குறித்து? இது வெளியில் எங்கேயும் போடாமல் இப்போ வீடுங்களில் போய் லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு யூஸாக இருக்குது. ஏன்னா வீடும் நீட்டாக இருக்கும், தெருவும் நீட்டாக இருக்கும், நம்மளோட ஏரியாவும் சுத்தமாகவும் இருக்கும். ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் ரொம்பவே சுத்தமாக இந்த ஏரியாவே நாங்கள் எங்கள் 18 வார்டும் ரொம்ப நீட்டாகவே நாங்கள் வச்சுக்கிறோம். சில பேர் லீவு போடும்போது அந்த இடத்துக்கு போகலன்னா வேறு ஒருத்தரை மாற்றி அனுப்பிவிடுவாங்க. திடீர்னு ரொம்ப அதாவது டூரிஸ்ட் டைமு அந்த மாதிரி இருக்கலாம் மொத்தமாக கொட்டிட்டாங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் எங்கள் சாரை உடனே அனுப்பிவிட்ருவாங்க. லேடிஸ் அனுப்பிவிட்டு அதை கரெக்ட் பண்ணி அந்த காரியங்களை சரி பண்ணிடுவோம். நான் அப்படி வீரமணிங்க என் பேர். கேத்தி பஞ்சாயத்தில் வேலை செய்கிறேன். நாங்கள் காலையில் 7:30 மணிக்கு வருவோங்க. 7:30 மணிக்கு எங்களுக்கு ஊர் பிரித்து விட்ருக்காங்க. குப்பை வாங்குகிற ஊர். ஒவ்வொரு ஊராக போய் குப்பை வாங்கிட்டு வருவாங்க. குப்பை வாங்கி அங்கே 4 பை கையில் வைக்குவாங்க. ஒன்று பேம்பஸு, ஒன்று செருப்பு, இந்த குப்பையெல்லாம் போடுவோம். ஒன்று மக்கும் குப்பை, மக்காத குப்பை. ஒன்றில் தரமான எருவு பிரிச்சுட்டு வருவோங்க. அதை பிரிச்சுட்டு நாங்கள் இங்கே கொட்டி நாங்கள் பிரித்து எருவு பண்ணுவோங்க. அப்புறம் இங்கே இருக்கவங்க அதை டேன் பண்ணி போடுவாங்க. நீங்கள் இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அப்போ மக்கள் நிறையா பிரித்து கொடுக்குறாங்களா, இல்லை நீங்கள் போய் தான் பிரித்து எடுத்துகிட்டு வரீங்களா? ஒரு சிலர் நேரத்தில் நம்மளை மாதிரி அவசரமாக வேலைக்கு போகிறவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதை நாங்கள் பிரித்து எடுத்துக்குவோம். வீட்டில் இருக்கவங்க பிரித்து கொடுப்பாங்க. இப்போ வேறு எந்த மாதிரி விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே இப்போ நாங்கள் போகிற பக்கம்லாம் எல்லாம் கார்ட்டு வேலைக்கு போகிறவங்க. ஒரு சிலர் பிரிக்காத வச்சுட்டு போயிடுவாங்க, நாங்கள் கொட்டிக்கிறோம். ஒரு சிலர் பிரித்து கொடுத்துருவாங்க. வீட்டில் இருக்கவங்க மேக்சிமம் பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் நாங்கள் ஒரு ரோட்டில் ஒரு இடத்துல குப்பை வைக்கிறோமா வாங்குறோமா அந்த இடத்துல கொண்டு வச்சுருவாங்க. அதை நாங்கள் தரமாக பிரித்து எடுத்துகிட்டு வருவோம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க? நாங்கள் 10 வருஷமாக வேலை செய்கிறோம். ஒரு ஃபஸ்ட்டு இருந்த ஒரு வித்தியாசத்துக்கு இப்போ இருக்கிறதுக்கு என்ன மாதிரி வித்தியாசம் பார்க்குறீங்க? ஃபுல்லாக லோடு வந்துருங்க. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இங்கே கொட்டி பிரிக்கிறதுக்கு. இப்போ அதாவது தனித்தனியாக பிரிச்சுட்டு வருவோம். கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க.
நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.